அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் 2022 பேப்பர் 2 இந்த எக்ஸாம் நடந்த டேட் அப்படின்றது 6/2/2023 ஃபோர்நூன் பேட்ச். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6/2/2023 ஆஃப்டர்நூன் பேட்ச்க்கான கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி வீடியோவோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் 12ஆம் தேதி 12/2/2023 ஃபோர்நூன் பேட்ச், இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இது 3வது கொஷின் பேப்பர், அதாவது 3வது பேட்ச் 6/2/2023 FN. நீங்கள் மற்றது வேணும் அப்படின்னா இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மீதி 2 கொஷின் பேப்பர் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இஃப் 81 women working 8 hours a day can do a work in 26 days, then in how many days will 52 women working 9 hours a day can complete the same work? இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 81 women அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யும்போது அந்த ஒர்க்கை எப்போ முடிக்கிறாங்க அப்படின்னா 26 நாளில் முடிச்சிடுறாங்க. அதே போல் 52 பெண்கள் ஒரு நாளைக்கு 9 ஹவர்ஸ் ஒர்க் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க்குன்றது சேம் ஒர்க் தான். இப்போ நாம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 52 உமன் எப்போ முடிப்பாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் டேஸ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உமன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 81 உமன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ் பர் டே ஒர்க் பண்ணுறாங்க. 26 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதே போல் 52 உமன் 9 ஹவர்ஸ் பர் டே ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் அவங்க அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்றத கேட்குறாங்க. இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் உமன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 81 இருப்பாங்க, இங்கே குறைஞ்சிட்ருப்பாங்க. அதாவது 81 உமன் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் இங்கே 52 உமன் ஒர்க் பண்ணுறாங்க. இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உமனுடைய எண்ணிக்கை குறையுது, அதனால் லெஸ் உமன். அப்போ நாட்கள் கண்டிப்பாக என்ன ஆகும்னா அதிகமாகும். இப்போ 81 பேர் 26 நாளில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் குறைவான பெண்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் என்ன ஆகும், அதிகமான நாட்கள் தான் தேவைப்படும். அதனால தான் லெஸ் உமன் மோர் டேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சுருந்தாங்க. இங்கே என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போது ஹவர்ஸ் அதிகமாக வேலை செய்யும் போது கண்டிப்பாக நாட்கள் குறைவாக தான் இருக்கும். 8 மணி நேரம் வேலை செய்யும் போது 26 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதாவது அதிக மணி நேரம் வேலை செய்யும்போது ஒர்க் இன்னும் கொஞ்சம் பிஃபோராகவே முடிஞ்சிடும். அதனால் லெஸ் டேஸ், மோர் ஹவர்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு அதிகமான ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நாட்கள் குறைவிலேயே அவங்க முடிச்சிடுவாங்க. அப்போ இது ரெண்டுமே இன்டைரக்ட் தான். லெஸ் உமன் மோர் டேஸ், மோர் ஹவர்ஸ் லெஸ் டேஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதனால் இன்டைரக்ட். டைரக்ட் அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும், அப்படி தான் இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி மாறி வர்றதுனால இது ரெண்டுமே இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இது கேல்குலேஷன் ரொம்ப ஈஸி தான். 81 × 8 × 26, அதே போல் 52 × 9 × x. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 81 × 8 × 26 / 52/9. இந்த 9 கேன்சல் பண்ணும்போது ஒரு 9 போட்டுக்கலாம். அதே போல் 26/52 கேன்சல் பண்ணும்போது 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். மீதி 9 × 8 72, அதே போல் /2 36. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. இஃப் P of x and Q of x are two expressions of degree 5, then degree of P of x plus Q of x is அப்படின்னு கேட்குறாங்க. 2 எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி 5ன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணும்போது அதனுடைய டிகிரி உங்களுக்கு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 5ஆக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பேசிக் தான். அதனால் டிகிரி ஆஃப் P of x plus Q of x is 5. ஆப்ஷன் டி என்றது கரெக்ட். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. ஏ ரெப்ரசன்ட் ப்ளஸ், அதாவது ஏ அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம ப்ளஸ்ன்னு போட்டு போகிறோம். பி ரெப்ரசன்ட் மல்டிப்ளிகேஷன், சி ரெப்ரசன்ட் மைனஸ் அதாவது சப்ராக்ஷன், டி ரெப்ரசன்ட் டிவிஷன். தென் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 4b 3c 5a 30d 2. இப்போ பி என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துப்போம்.
அதே போல் சி என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மைனஸ், அதாவது 3 மைனஸ் 5. 5க்கு அப்புறம் இருக்கிற ஏ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதனால் ப்ளஸ் கொடுத்துருப்போம். 30 பக்கத்தில் என்ன இருக்குன்னா டி இருக்குது. அப்போ டினா என்ன, டிவிஷன். இப்போ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, டிவிஷன் பண்ணும்போது 15 வரும், இது ரெண்டுத்தையும் பெருக்கும்போது 12 வரும். அதுதான் இங்கே இது இருக்குது. அதே போல் அடுத்து ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணாலும் சரி, சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் சரி. இப்போது 12 மைனஸ் 5 போது 7 ப்ளஸ் 15 போது 22. சரி, 22 தான் கரெக்டான ஆப்ஷன். 22 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, an integer chosen at random from the first 10 positive integers, what is the probability that is multiple of 3? Integer is chosen at random of first 10 positive integer. first 10 positive integers அப்படின்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியும், அதனால தான் இதுதான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படியே எழுதியிருக்கு. இதில் வந்து நம்ம எதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 3க்கு தான் கேட்பாங்க. மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும்ன்றது உங்களுக்கே தெரியும், 3, 6, 9 மட்டும்தான் வரும், வேறு எதுவும் மல்டிபிள் ஆஃப் 3 கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அண்ட் இன்டீஜர் இஸ் சோசன், அதாவது அதுலேருந்து ஏதாவது ஒரு இன்டீஜர் நம்ம எடுக்க போகிறோம், அதுவும் என்னவாக தான் இருக்கணும், மல்டிபிள் ஆஃப் 3 தான் இருக்கணும். அதனுடைய வந்து மல்டிபிள் ஆஃப் 3ன்றது 3 இருக்குது. ஸோ 3 இதனுடைய வந்து இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து என் ஆஃப் எஸ், இது என் ஆஃப் ஏ, என் ஆஃப் எஸ் பை என் ஆஃப் ஏ அப்படின் போது 3/10. 3/10 தான் கரெக்டான ஆன்சர். இது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் simple and compound interest on a principal at 15% per annum for 3 years is ₹1,134. then principal is அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,134 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 15% கொடுத்துருப்பாங்க. அதே போல் என், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றது 3 கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரின்சிபல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், PNR/100. Pன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15 கொடுத்துருப்பாங்க. ஸோ PNR/100 போது P × 3 × 15/100. இந்த 1500க்கும் நம்ம கேன்சல் பண்ணும்போது 3, இது வந்து 20. ஸோ 3 × 3 9p/20 அப்படின்னு கிடைக்குது. எது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னென்னா அமௌண்ட்டு மைனஸு இது பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். அமௌண்ட்டுன்றது ஃபார்முலா என்ன அப்படின்னா P of 1 + R/100 whole power n minus P. இல்லை ஆர்ன்றது என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15, அதே போல் என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அப்படியே இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 100 + 115/100. அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 23/20. இந்த சிம்பிளிஃபிகேஷனாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா P × 4167/8000 அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 1134 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த வேல்யூ. அதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்டார்டிங்லேயே 9p/20. ரெண்டுத்துலையுமே Pன்றது காமன், அதாவது பிரின்சிபல் காமனாக இருக்குது, அதனால் காமனாக அதை வெளியே எடுத்துகிட்டு மீதி இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். அதாவது எல்சிஎம் எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் ஒரு 400 பெருக்கியிருக்கேன், அதே போல் கீழே வந்து பெருக்கியிருக்கேன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 400 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ நியூமரேட்டர் பண்ணும்போது 3600, டினாமினேட்டர் பண்ணும்போது 8000 வரும். ஸோ ஃபைனலாக வந்து இது எல்சிஎம் எடுத்து அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னா 567p / 8000. மறுபடியும் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக வந்து 16000 கிடைக்கிது. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 16000 கிடைக்கிது. இது ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, the sum of least 2 successive 2-digit odd prime numbers. அதாவது 2-digit odd prime நம்பர்ஸில் 2 successive அப்படின்போது தொடர்ச்சியாக வர 2 இலக்கம் கொண்ட ஆட் ப்ரைம் நம்பருடைய சம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா முதல் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2 டிஜிட் அப்படின்னும்போது ஸ்டார்ட் ஆகிறது 10லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த 10ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 11, 13, 17 இதெல்லாமே 2 டிஜிட்டு ப்ரைம் நம்பர். 97 வரைக்கும், 98, 99, 100லாம் 99 வரைக்கும் கிடையாது. அதனால் ஸோ 97 வரைக்கும் ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ ஆல் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 11லேருந்து 97 வரைக்கும் தான் இருக்கும். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லீஸ்ட்டு 2 சக்ஸஸிவ். லீஸ்ட்டு 2 சக்ஸஸிவ்னா எவ்வளோக்கு எவ்வளோ குறைவானது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லீஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இது தான் இருக்குது. 11 + 13 அந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது அதுதான் சம் கேட்டிருப்பாங்க. சம் போது 24 தான் கரெக்டானது. இதை விட லீஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து 2 டிஜிட் வந்து ஆட் ப்ரைம் நம்பர் கிடையாது. இதுலேயும் ஆடு ப்ரைம் நம்பர் தான் இது எல்லாமே. இந்த ஆடு ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 24. இந்த 24 ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனானது வந்து ட்ரைனாமியல், பாலினாமியல், பைனாமியல், மோனோனாமியல்னு கேட்குறாங்க. இது ஒரு பேசிக் தான். ட்ரைனாமியல்னால் கண்டிப்பாக வந்து 3 நான் ஜீரோ டேர்ம்ஸு வந்து இருக்கணும். அதே போல் பாலினாமியல்னால் 1, 2 ஆர் மோரு டேர்ம்ஸ் வந்து இருக்கணும். அதே போல் வந்து பைனாமியல் அப்படின்னா 2 நான் ஜீரோ டேர்ம்ஸ் இருக்கணும். மோனோனாமியல் அப்படின்னா ஒன்லி 1 நான் ஜீரோ டேர்ம் இருக்கணும். நம்ம கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த -7ab 6ab + abன்னு இருக்கும். அதனால் வந்து -7 + 6ன்னும் போது -abன்னு கிடைக்கும். அந்த -abயும் +abயும் கேன்சல் பண்ணிட்டா 2a² - b². இது வந்து ஒரு பைனாமியல். இது பைனாமியல் வந்து என்ன இருக்குன்னா நான் ஜீரோ டேர்ம்ஸ் வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ பைனாமியல். ஐடென்டிஃபை த கரண்ட் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைடு வியூ ஃபார் த சாலிட். இந்த ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு க்யூப் இருக்கிற மாதிரி இருக்கும். எது அப்படின்னா இது வந்து ஒரு தனியாக ஒரு க்யூபு, அதே போல் இது ஒரு க்யூப், 3 க்யூபை வந்து சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அதே போல் இங்கே ஒரு க்யூப் வைக்க முடியும். அதை வைக்காமல் ஒரு 3 க்யூப் மட்டும் கொடுத்த மாதிரி ஒரு ஷேப். இந்த ஷேப் அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. ஃப்ரண்ட் வியூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரண்ட் வியூ. 1, 2 அப்படின்னும் போது 3 இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இது ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டாப் வியூவில் வந்து இந்த டாப்பில் இது வந்து தெரியும். அதே போல் இந்த பகுதி வந்து தெரியும். அப்படின்னும்போது இந்த 2 ஸ்கொயர் மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் டாப் வியூ வந்து இந்த வடிவத்தில் தான் இருக்கும். சைடு வியூ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாக்ஸும் மட்டும்தான் வரும். ஸோ அதாவது இதுதான் வந்து சைடு வியூ இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஒரு இதுவும் அதே போல் இந்த டாப்பில் இருக்கிற இந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சைடு வியூ. இப்போ இதுதான் வந்து கரெக்டான ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days. அதால் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா 6 நாளில் முடிச்சிருவாங்க. ஒய் அலோன் கேன் டூ இட் இன் 15 days. ஒய் மட்டும் இந்த ஒர்க்கை செய்கிறாரு அப்படின்னா அவர் 15 நாள் எடுத்துப்பார். தி நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ் அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க் ஈஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன். எக்ஸ் மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. அதாவது எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா 6 நாளில் முடிப்பாங்க. ஒய் மட்டும் ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னா 15 நாளில் முடிப்பார். எக்ஸ் மட்டும் முடிக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னு தான் கேட்போம். சரி, எக்ஸும் ஒய்யும் ஒரு வேலையை வந்து 6 நாளில் செய்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோடைய ஒரு நாள் வந்து வேலை என்ன இருக்கும்னா 1/6. ஒய் வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார் அப்படின்னா அப்போது ஒய்யோடைய ஒரு நாள் வேலை அப்படின்றது 1/15. இப்போ நமக்கு தேவை என்னென்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது. எக்ஸோடைய ஒரு நாள் ஒர்க்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்லேருந்து ஒய்யை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற எக்ஸ் கிடைக்கும். அதனால் 1/6 மைனஸ் 1/15. இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/10 கிடைக்குது. ஸோ அப்போ எக்ஸோடைய ஒரு நாள் வேலை அப்படின்னும் போது 1/10. அப்போ எக்ஸ் மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறாருன்னா எத்தனை நாளில் முடிப்பார்னா 10 days முடிப்பார். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃபேஸ் கார்டு ஃப்ரம் எ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். அதாவது ஒரு பேக் ஆஃப் வந்து கார்ட்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 52 அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகவே தெரிஞ்சது தான். இதில் ஃபேஸ் கார்டு அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா அந்த கிங்கு, குயினு, ஜாக்கு, இதை ஃபேஸ் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் அது 3 இருக்கும். அது 3ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 4 வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஷேப்ஸில் இருக்கும். அந்த 4 ஷேப்ஸில் இருக்கிறதுனால 3 ஃபேஸ் கார்டு இன்ட்டு 4 12. இப்போ ஃபேஸ் கார்டுன்றது என்னென்னா கிங்கு, குயினு, ஜாக்கு, அது மாதிரி எத்தனை ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா 4 ஷேப்பில் இருக்கும். ஸோ 3 × 4 அப்படின்னும் போது 12. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் கார்டு இன் எ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ் அப்படின்னும் போது 12. இதனுடைய ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு அந்த பேக்கில் இருக்கிற கார்டு வந்து 52, நமக்கு தேவையான ஃபேஸ் கார்டுன்றது 12. அப்போ 12/52 அப்படின்னும் போது நம்மளுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/13. இப்போ 3/13 தான் கரெக்டான ஆப்ஷன். 3/13. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இஃப் ருபீஸ் வந்து 6400 இஸ் டிவைடட் அமாங் ஏ அண்ட் பி இந்த ரேஷியோ 5:3, தென் ஏஸ் ஷேர் ஈஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் தான். இதை எப்படி போடுறதுன்றது சொல்கிறாங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சம் ஆஃப் த ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் த ரேஷியோ ஈக்குவல் டு 5 + 3 = 8. இப்போ ஏஸ் ஷேர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மள என்ன பண்ணலாம்னா, ஏ உடைய ரேஷியோ என்னென்னா 5 டோட்டல் டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 5/8 × 6400 அப்படின்னு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 4000 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 4000 தான் கரெக்டான ஆப்ஷன். இது ஆப்ஷன் சியில் இருக்குது. இதே பீஸ் ஷேர் கேட்டிங்கன்னா கூட நம்ம இதுக்கெலாம் போட முடியும். பீஸோடைய ரேஷியோ என்ன அப்படின்னா 3/8 × 6400. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு பியோடைய ஷேர் வந்து கிடைச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஹவு மெனி லேக்ஸ் ஆர் தேர் இன் 7 பில்லியன். அதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன். அதாவது 700 lakhs, 70 lakhs, 7000 lakhs, 70,000 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7 பில்லியன் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். 1 பில்லியன் அப்படின்னா 10,000 lakhs அப்படின்றது அர்த்தம். அதே போல் அது க்ரோர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 100 crores அப்படின்னு சொல்லுவோம். 1 பில்லியன்னா 100 crores சொல்லுவோம். அதே லேக்ஸில் சொல்லலாம் அப்படின்னா 1 பில்லியன் = 10,000 lakhsன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கேட்டிருக்குது 7 பில்லியன். ஒரு 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 பில்லியன் = 70,000 lakhs. அப்போ 70,000 lakhs தான் ஆப்ஷன் கரெக்டு. 70,000 போது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ப்ராப்ளம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 8 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை 8 இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். டோட்டலாக வந்து இன்னொரு 8 இருந்ததுன்னு நினைக்கிறேன். டோட்டலாக வந்து 9 8 வந்து இருக்கும் கேள்வியில். அதனால் வந்து 3 6 9. இது ஆப்ஷன் வந்து ஒரு ஆப்ஷன் ஏல வந்து 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி வந்து 9 கொடுத்துருப்பாங்க. இதில் நம்பர் ஆஃப் வந்து டேட்டாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 வந்து இருக்குது. சம்மேஷன் அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 9 × 8 அப்படின்னும் போது 72. இதை வச்சு நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் பார் = சம்மேஷன் எக்ஸ் பை n. 72/9 அப்படின்னும் போது 8. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். √1/n சம்மேஷன் xi - x பார் ஹோல் ஸ்கொயர். இதில் என்னன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது 9. இது xi அப்படின்றது இந்த இருக்கிற x1 x2 x3 அப்படின்னும் x9 வரைக்கும் இருக்குது. அதனால தான் சம்மேஷன் அப்படின்றது போட்டிருக்கு. i வந்து 1 to n. இப்போ xi அப்படின்னும் போது என்னென்னா அந்த வேல்யூஸு. எக்ஸ் பார் அப்படின்னும் போது நம்ம 8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வந்து xi ஒவ்வொரு வேல்யூஸும் இதில் அப்ளை பண்ணுறோம். 8 - 8 ஹோல் ஸ்கொயர், 8 - 8 அந்த மாதிரி எல்லாமே 8 - 8 அப்படின்னு தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த இருக்க ஸ்கொயர் ரூட்டை வந்து இந்த பக்கம் எடுத்து வந்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ஆகிட போகுது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த 1/n கீழே இங்கே 9 எழுதியாச்சு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 8 - 8 எல்லாமே 8 - 8 போது எல்லாமே 0ன்னு வருது. அப்போ நியூமரேட்டில் 0 அப்படின்னு வந்ததுன்னா நம்மளுக்கு டோட்டலாக எல்லாமே 0 ஆகிடுது. ஸோ சிக்மா அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் = 0. இந்த ஆப்ஷன் வந்து 0 தான்
கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்வி, if x% of 600 is 450 then find the value of x. இப்போ x% அப்படின்னும்போது இது ஒரு பர்சன்டேஜ் கணக்கு தான். x% ஆஃப் 600 இஸ் 450 அப்படின்னும்போது x/100 × 600 = 450. இதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணும்போது x × 6 = 450, x = 75. இந்த 75 அப்படின்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து, in a farm there are some hens and cows. அதாவது ஒரு பண்ணையில் வந்து சில வந்து கோழியும் சில அதே போல் பசு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சம் ஆஃப் eggs are 77 and sum of legs are 248. then find the number of hens in the farm. ஒரு ஃபார்மில் வந்து கோழி அதே போல் மாடுகள் வந்து இருக்குது. அதில் வந்து அந்த தலைகளை அந்த ஃபார்மில் பண்ணையில் இருந்த தலைகளை எல்லாத்தையும் கூட்டும் பொழுது 77 வந்ததாகவும், அதே போல் கால்கள் எல்லாம் வந்து கூட்டும் பொழுது வந்து 248 வந்ததாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்படி வரும்போது அதில் இருந்த கோழியோடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. இது தலைகள் அப்படின்னும் போது கோழி ப்ளஸ் வந்து மாடுகள் எல்லாரையுமே சேர்த்து தான் சொல்கிறாங்க. அதே போல் இது வந்து கால்கள் அப்படின்னும் போது ரெண்டுமே சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஹென்ஸ் அப்படின்னா என்னென்னா கோழி அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து எக்ஸு, அதே போல் கவுஸ் வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே வந்து எட்ஸ் அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது x + y = 77 வந்துடும். அதே போல் கால்கள் அப்படின்னும் போது ஹென்ஸ்னா அது 2 கால்கள் தான் இருக்கும், அதனால் 2 × x. அதே போல் கவுஸ் அப்படின்னும் போது 4 legs இருக்கும், அதனால் 4y. இப்போ 2x + 4y = 248. இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸோடைய வேல்யூ தான் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா ஹென்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து 1 × 4 அப்படின்னு வந்து நம்ம வந்து பெருக்கலாம். ஈக்குவேஷன் 1 × 4 அப்படிங்கும்போது 4x + 4y = 77 × 4 போது 308. ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதும்போது ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது 4y கேன்சல் ஆகிடும். 4x - 2x போது 2x. அதே போல் 308 - 248 என்பது 60, x = 30. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. அதே போல் இந்த பேட்சில் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது எந்த டேட்டில் நடந்தது அப்படின்னா 6/2/2023 ஃபோர்நூன் பேட்சில் வந்து நடந்தது. இன்னும் ஒரு 5 கேள்வி இருக்கும், அது நான் பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மீதி இருக்கிற வீடியோஸ்லாம் நம்ம யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.